அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காணக்கூடிய முக்கியமான காணொளி 2022 வெளிவந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஏ எக்ஸாம்ஸோட ஃபைனல் ரிசல்ட் தொடர்பாக நம்ம தொடர்ந்து காணொளிகள் கொடுத்துட்ருக்கோம். இன்று பார்க்கக்கூடியது 1:2 ரேஷியோவில் எத்தனை நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2022 வந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் நேர்காணலுக்கு சென்றார்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இது அதோடைய பார்ட் 2 வீடியோ. இந்த 2022 வரக்கூடிய அந்த எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான மொத்த காலி பணியிடங்கள் 444. 1:5 ரேஷியோவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2007 நபர்களை அவங்க பார்த்திங்கன்னா உடல் தகுதி தேர்வுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவர்களுடைய அஃபிஷியல்ஸ் மார்க்கு மற்றும் அவங்களுக்கான வெயிட்டேஜ் எல்லாமே நம்ம தொடர்ந்து காணொலியாக பார்த்துட்ருக்கோம். இப்போ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியதில் சீரியல் நம்பர் 362 சீரியல் நம்பர் 362ல் என்ரோல் நம்பர் பார்த்திங்கன்னா 160 166 1 160 166 1ல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கு 54.5, ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கு 54.5. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதாவது உடல் தகுதி தேர்வில் 6 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 60.5 கால்டு ஃபார் வைவா நேர்காணலுக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 367 சீரியல் நம்பரில் 160 265 160 265ல் 55 ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 15ற்கு 12 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 67.5. அதாவது எக்ஸாமினேஷன் மெயின் ஸ்கோரிங் பேப்பரில் 55.5, உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண், டோட்டலாக 67.5 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த நபர் பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் வராங்க. ஓகேங்களா. அவங்களுடைய மதிப்பெண் பார்த்திங்கன்னா 62, உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண், டோட்டலாக 74 மதிப்பெண் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. 62 மதிப்பெண், உடல் தகுதி தேர்வில் 15ற்கு 12 மதிப்பெண், டோட்டலாக 74 மதிப்பெண். ஓகேங்களா. நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் எழுத்து தேர்வில் அதாவது முதன்மை தேர்வில் 60 மதிப்பெண், உடல் தகுதி தேர்வில் முழுமையான 15 மதிப்பெண்கள், டோட்டலாக 75. அவர்களும் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. எழுத்து தேர்வில் 60 மதிப்பெண், உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண், டோட்டலாக 75 மதிப்பெண். அவர் பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வில் 61 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 73. 61 + 12 73. அவர்களும் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 62 + 15 உடல் தகுதி தேர்வில் முக்கியமான எல்லா ஈவெண்ட்லேயுமே டபுள் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 15 மதிப்பெண். 62 + 15 டோட்டலாக 77. அவர்களும் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வில் 62.5 மதிப்பெண், எழுத்து தேர்வில் 62.5 மதிப்பெண், உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண், டோட்டலாக 74.5 டோட்டலாக 74.5 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அவங்களும் வைவாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. அடுத்து எழுத்து தேர்வில் பிசி கம்யூனிட்டியில் 60.5 உடல் தகுதி தேர்வில் 9 மதிப்பெண், டோட்டலாக 69.5 கால் ஃபார் வைவா. அவங்க நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. 60.5. ஓகேங்களா. உடல் தகுதி தேர்வில் 9 மதிப்பெண், டோட்டலாக 69.5 கால் ஃபார் வைவா. அடுத்த நம்பர் எம்பிசி டிஎன்சியில் வராங்க. 60.5 சேம் மார்க்கு. உடல் தகுதி தேர்வில் 15ற்கு 6 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 66.5 கால் ஃபார் வைவா. அவங்களும் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. 60.5 + ஒரு 6 66.5 வைவாவுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் 54.5 உடல் தகுதி தேர்வில் 15, டோட்டலாக 69.5 அவர்களும் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் 59.5 உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண், மொத்தமாக 71.5 அவர்களும் வைவாவிற்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த பேஜஸில் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டவங்களோட மதிப்பெண் அப்படின்றது 71.5, 69.5, 66.5, 69.5, 74.5, 77, 73, 75, 74, 67.5, 60.5.
ஸோ மினிமம் 60.5, மேக்ஸிமம் 74, 75. மினிமம் 2 நபர்கள் 74.5, 74. ஸோ அந்த 65, 67க்கு மேலே இருந்தாலே இந்த பேஜஸை பொறுத்தளவு நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 57 ரிட்டன் எக்ஸாமினேஷனில் உடல் தகுதி தேர்வில் 9 மதிப்பெண், டோட்டலாக 66 மதிப்பெண் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த 56 மதிப்பெண் பிசி கம்யூனிட்டியில் உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண், டோட்டலாக 71 மதிப்பெண் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து எம்பிசி டிஎன்சியில் 56 மதிப்பெண், உடல் தகுதி தேர்வில் 6 மதிப்பெண், டோட்டல் 62 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் பிசியில் வராங்க, 60.5 மதிப்பெண், உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண், டோட்டலாக 72.5. அடுத்து பிசியில் வராங்க, அவங்க நாட் செலக்டட். அடுத்து எல்லாமே நாட் செலக்டட், டிஸ்குவாலிஃபை தான் ஆகியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா உடல் தகுதி தேர்வில் அந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எடுக்கல. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் 55.5, உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண், டோட்டலாக 70.5, கால் ஃபார் வைவா 55.5, உடல் தகுதி தேர்வில் 15, டோட்டல் 70.5. அடுத்து எம்பிசி டிஎன்சியில் 59.5, உடல் தகுதி தேர்வில் 9 மதிப்பெண், டோட்டலாக 68.5, 59.5 எழுத்து தேர்வில் 9 மதிப்பெண், உடல் தகுதி தேர்வில் டோட்டலாக 68.5, கால் ஃபார் வைவா உடல் தகுதி தேர்வு முடிச்சுட்டு 1:2 ரேஷியோவில் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் எம்பிசி டிஎன்சியில் 61 மதிப்பெண், உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண், டோட்டலாக 76 மதிப்பெண் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. முதன்மை தேர்வில் 61 மதிப்பெண், உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண், டோட்டலாக 76 மதிப்பெண் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் 47.5 மதிப்பெண், உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண், டோட்டலாக 62.5, 47.5 உடல் தகுதி தேர்வில் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க, 15க்கு 15, டோட்டலாக 62.5 வைவாக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் ஓசியில் வராங்க, 52 மதிப்பெண் எழுத்து தேர்வில், உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண், டோட்டலாக 64 மதிப்பெண் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. 52, 12, 64 டோட்டலாக உடல் தகுதி தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நம்பர் எம்பிசி டிஎன்சியில் வராங்க, 56.5, உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண், டோட்டல் 71.5 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. எம்பிசி டிஎன்சியில் எழுத்து தேர்வில் 56.5 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, 15 மதிப்பெண் உடல் தகுதி தேர்வில் வாங்கியிருக்காங்க, டோட்டலாக 71.5. அடுத்த நம்பர் எம்பிசி டிஎன்சியில் 61 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, டோட்டலாக 73 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பிசியில் 63.5 எழுத்து தேர்வில் முக்கியமான மதிப்பெண், அதிகமான மதிப்பெண் 63.5, உடல் தகுதி தேர்வில் 9 மதிப்பெண், டோட்டலாக 72.5 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிசி, டிஸ்குவாலிஃபை, இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் தகுதி தேர்வை போதுமான அளவு சரியான அளவு பயிற்சி இல்லாத காரணத்தினால அவங்களால அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுக்க முடியல. நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிஸ் ஆகிருக்காங்க. இதே போல் 2026 மே 10க்கு அப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டில் 1:5 ரேஷியோவில் நிறைய மாணவர்கள் அந்த டயத்தை கரெக்டாக பயன்படுத்தி டபுள் ஸ்டார் வாங்க பயிற்சி எடுத்துக்கோங்க. இந்த கிடைத்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளால் டபுள் ஸ்டார் அப்படின்றது ஈஸியாக வாங்க முடியும். நம்ம தொடர்ந்து காணொலி கொடுப்பதனால முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பேஜஸ்லையும் மினிமம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, அந்த 444 போட்டியாளர்கள் எத்தனை மதிப்பெண் எடுத்து உள்ளே போயிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு காணொலியும் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த காணொலி கொடுப்பதற்கான முக்கியமான நோக்கம் அது மட்டுமே. இதற்கான இந்த 2026 1299 கிட்டத்தட்ட ஒரு 7000 நபர்களை 1:5 ரேஷியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் தகுதி தேர்வுக்கு மே 18க்கு அப்புறம் கூப்பிட போகிறாங்க. ஸோ அதுக்கு இந்த கிடைச்ச நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. நாம் இந்த வீடியோ கொடுப்பதற்கு முக்கியமான நோக்கம் அது மட்டுமே. இங்கே நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியும் எத்தனை நபர்கள் அதிகமான ஸ்கோர் நல்லா எடுத்துமே ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் சரியான மார்க் வாங்காதனால எத்தனை பேர் அந்த பணி வாய்ப்பை இழந்திருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் டிசி, டிஸ்குவாலிஃபை தான் அதிகம். பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் இதோட இம்பேக்ட். இது தொடர்பான அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.